Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 96268 99268. என்னன்னா தாவேக்கா வரக்கூடிய தேர்தலில் அசுர வேகத்தில் போயிட்டு இருக்கிறதாகவும் நாம் தமிழர் கட்சி இன்னும் ஆமை வேகத்தில் தான் செஞ்சுட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி செயல்பாடுகள்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி பல விமர்சனங்கள்லாம் வருது. அவர் என்ன பேசினாலும் ஆரம்பத்துலேருந்தே டீகோடர்ஸ் வச்சு தான் டீகோட் பண்ண வேண்டிய நிலைமை இருக்குது நம்ம தொடக்க காலத்துலேருந்தே. அதனால் அவர் ஒவ்வொரு பேச்சுகளுமே யாருக்கு சொல்கிறாரு எதுக்கு சொல்கிறாரு அப்படின்னு கமல்ஹாசன் கூட ஏதோ புரியாத மாதிரி சொல்லி ஒரு அரசியல் கருத்து பதிவு செய்வார். ஆனால் இவர் இன்னும் சினிமாலேருந்தே வெளியே வராதனால அவருடைய பாணியில் பஞ்ச் டயலாக்ஸேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதையுமே மக்கள் டீகோட் பண்ணணுங்கிற நிலைமை தான் இன்றைக்கி இருக்குது. அவங்க கட்சிக்குள்ளேயே பல டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது. ஒருத்தவங்க 30 விழுக்காடு, ஒருத்தவங்க 40 விழுக்காடு, ஒருத்தவங்க 20 விழுக்காடு அப்படின்னு மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஃபீல்டில் டெஸ்ட்டே ப்ரூவ் பண்ணாத ஒரு கட்சி இருக்குமே ஆனால் அது கட்டாயம் தாவேக்கா கட்சி தான். கடைசியாக நடந்த ஈரோடு இடைத்தேர்தல் கூட அவங்க பயன்படுத்திக்கல. தெளிவாக சொல்லிட்டாங்களா மேடம், சட்டமன்ற தேர்தலில் தான் நாங்கள் போட்டியிட போகிறோம். சரி, இப்போ தெளிவாக சொல்லுவாங்களா 2029 தேர்தலில் இருப்பாங்களா இல்லையா அப்படின்னு? ஃபஸ்ட்டு இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மாதிரி தான். இன்னும் தேர்தலையே அட்டன் பண்ணல, அதுக்குள்ளே 20 விழுக்காடு, 30 விழுக்காடு, 40 விழுக்காடு அப்படின்னா வெறும் கடந்த ஓராண்டில் 2024-25 நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கக்கூடிய போராட்டங்கள் 342 கள போராட்டங்கள் செஞ்சுருக்கோம். அப்படி தாவேக்கு அடுத்து சொல்லுங்க, நீங்க கட்சி தொடங்கி 2 வருஷம் ஆயிடுச்சு, நீங்க கடந்த ஓராண்டுல எத்தனை போராட்டம் பண்ணிருக்கீங்க? இல்ல அவருக்கு என்னன்னா தொடர்ந்து எலெக்ஷன் எங்களுக்கு பயிற்சின்னே வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு தேர்ச்சி பெற போறான்ற மாதிரி மக்கள் கேட்கறாங்கல்ல, அதனால கேட்குறேன். அதாவது அதுதான் நான் சொல்லிட்டேன், ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். எல்லா சிக்கல்களுக்கும் மக்கள் நல பிரச்சனைகளுக்கும் ஓராண்டுலயே நாங்கள் 342 பிரச்சனைகளுக்கு களத்தில் இருந்திருக்கேன். இந்த ஓராண்டுல தான் சீமான் அவர்கள் 5000 மணி நேரம் பேசியிருக்கிறாரு. யாருக்காக? கட்சிக்காரங்களுக்காக இல்ல, மக்களுக்காக பேசியிருக்கிறாரு. மக்களுக்காக நின்னா நீங்க ஏக்கமா கூட நிக்கலாம். ஒரு அரசியல் அதிகாரம் ஒன்றே எல்லாத்துக்குமான தீர்வுங்கிறாரு அண்ணல் அம்பேத்கருங்க. சொல்லுங்க, ஒரு அரசியல் கட்சினா என்ன பண்ணணும்? உங்க டெஃபினிஷன் என்னன்னு சொல்லுங்க. மேடம் 15 வருஷமா நீங்க 16 வருஷமா களத்துல இருக்காங்க நாம் தமிழர் கட்சி. இன்னைக்கு வரைக்கும் ஒரு எம்எல்ஏ கூட வெற்றி பெறலன்ற விமர்சனம் மக்கள் தான் சொல்றாங்க. எம்எல்ஏ எப்படி வெற்றி பெறணும்? எம்எல்ஏ எப்படி பெறணும்? மக்கள்கிட்ட போய் சென்று வாக்கு கேட்கலுங்க. கரெக்டான விஷயத்துல நீங்க அரசியல் பண்ணா கண்டிப்பா ஜெயிக்க வைப்பாங்க. மேடம் மக்கள் இன்னும் உங்களை ஏத்துக்கலையே, ஏத்துக்கிறதுக்கு நீங்க என்ன செய்யணும்ன்றதை நான் உங்ககிட்ட கேட்கிறேன். அதாவது மக்கள் ஏத்துக்கலன்னு உங்ககிட்ட சொன்னாங்களா? 8.22 விழுக்காடு மக்கள் யாரு? அவங்க உகாண்டால இருக்காங்களா இல்ல ருவாண்டால இருக்காங்களா? 8.22 விழுக்காடு நாம் தமிழர் கட்சிக்கு போட்ட வாக்குகள் தானே. ஒரு பத்திரிகையாளர் ஊடகவியலாளர் திரு சவுக்கு சங்கர் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. என்ன சொல்றாங்கன்னா, எங்கெங்கெல்லாம் நாம் தமிழர் கட்சியில ஒரு இஸ்லாமியர்கள் போட்டிடுறாங்களோ அங்கெல்லாம் அதிமுக பணம் வாங்கிட்டு தான் போட்டிடுறாங்க. ஏங்க அவர் வைக்கிறதுக்கெல்லாம் நாங்க என்னங்க பதில் சொல்ல முடியும்? ஏதாவது ஒரு ஆதாரத்தை கொடுங்க. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஃபாத்திமா ஃபர்கானா அவர்கள். வணக்கம் மேடம். தாவேக்காவோட செயல் வீரர்கள் கூட்டம் சமீபத்தில் நடந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா திரு விஜய் அவர்கள் நிறைய விஷயம் பேசியிருந்தார். அப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தார். என்னன்னா, அழுத்தத்துக்கெல்லாம் பயப்படுற ஆளா நான் அப்படின்றப்ப இன்னும் நிறைய விஷயம்லாம் பேசியிருந்தார். என்னன்னா தாவேக்கா வரக்கூடிய தேர்தலில் அசுர வேகத்தில் போயிட்டு இருக்கிறதாகவும் நாம் தமிழர் கட்சி இன்னும் ஆமை வேகத்தில் தான் செஞ்சுட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி செயல்பாடுகள்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி பல விமர்சனங்கள்லாம் வருது. உங்களுடைய கருத்துக்கள் என்ன? அதாவது தொடங்கினது தாவேக்காவோட செயல் வீரர் கூட்டம், அதுக்கப்புறம் நேரடியாக நாம் தமிழர் கட்சியினுடைய விமர்சனங்கள் வந்துட்டீங்க. சகோதரர் விஜய் அவர்கள் பொறுத்த வரைக்கும் நமக்கு அவர் என்ன பேசினாலும் ஆரம்பத்துலேருந்தே டீகோடர்ஸ் வச்சு தான் டீகோட் பண்ண வேண்டிய நிலைமை இருக்குது நம்ம தொடக்க காலத்துலேருந்தே. அதனால் அவர் ஒவ்வொரு பேச்சுகளுமே யாருக்கு சொல்கிறாரு எதுக்கு சொல்கிறாரு அப்படின்னு கமல்ஹாசன் கூட ஏதோ புரியாத மாதிரி சொல்லி ஒரு அரசியல் கருத்து பதிவு செய்வார். ஆனால் இவர் இன்னும் சினிமாலேருந்தே வெளியே வராதனால அவருடைய பாணியில் பஞ்ச் டயலாக்ஸேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதையுமே மக்கள் டீகோட் பண்ணணுங்கிற நிலைமை தான் இன்றைக்கி இருக்குது. கூடவே நீங்கள் சொன்னீங்க நாம் தமிழர் கட்சிக்கு நிறைய விமர்சனங்கள் வருது, அவங்களுக்கு இவ்வளோ பர்சன்டேஜஸ் வாக்கு வருது அப்படின்னு. அவங்க கட்சிக்குள்ளேயே பல டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது. ஒருத்தவங்க 30 விழுக்காடு, ஒருத்தவங்க 40 விழுக்காடு, ஒருத்தவங்க 20 விழுக்காடு அப்படின்னு மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஃபீல்டில் டெஸ்ட்டே ப்ரூவ் பண்ணாத ஒரு கட்சி இருக்குமே ஆனால் அது கட்டாயம் தாவேக்கா கட்சி தான். அதனால் அவர்கள் அதற்குள்ளேயே ஒரு
எக்ஸிட் போல் கணக்கு மாதிரி இன்னைக்கே வந்து ஒரு என்ன சொல்றது ரொம்ப விரைவில் ஒரு முன் தீர்மானத்துக்கு வருவது என்பது அவ்வளவு அவசியம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா முதல்ல அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் முன்னாடி கிடைச்சது, எந்த வாய்ப்புகளையும் அவங்க பயன்படுத்தல. கடைசியா நடந்த ஈரோடு இடைத்தேர்தல் கூட அவங்க வந்து பயன்படுத்திக்கல. தெளிவா சொல்லிட்டாங்களா மேடம், சட்டமன்ற தேர்தலில் தான் நாங்கள் போட்டியிட போறோம். சரி, இப்ப தெளிவா சொல்லுவாங்களா 2029 தேர்தலில் இருப்பாங்களா இல்லையா அப்படின்னு? ஃபர்ஸ்ட் இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான், இன்னும் தேர்தலே அட்டன் பண்ணல, அதுக்குள்ள 20 விழுக்காடு 30 விழுக்காடு 40 விழுக்காடு அப்படின்னா அப்ப நம்ம அது ரொம்ப ரொம்ப ஏர்லி டெசிஷன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கட்டாயம் வந்து மக்கள் மன்றத்துல ஒரு தீர்ப்பு கிடைக்கும். அது வந்து அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். பட் முன்னாடியே ஒரு பெர்செப்ஷனை உருவாக்குறது, ஒரு நரேஷனை செட் பண்றது, இங்க இவங்களுக்கு தான் வாய்ப்பு இருக்கு, இவங்க தான் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்றதே வந்து ஒரு பிம்ப கட்டுமானம், இல்ல அது ஒரு நரேஷன் பில்டிங் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இதுக்காக அவங்க களத்துல என்ன மாதிரி செயல்பாடுகள் பண்ணாங்கிறத வச்சு மெஷர் பண்ணணும் அப்படின்னா அந்த விதத்துல நீங்க ஒவ்வொரு அரசியல் கட்சியும் மெஷர் பண்ண முடியும். ஆனால் அப்படி தாவேக்கா எந்த அளவுகோலையுமே வந்து தங்களை இன்னும் ப்ரூவ் பண்ணிக்கல அப்படின்னு தான் நினைக்கிறேன். நீங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வெறும் கடந்த ஓராண்டுல 2024-25 நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கக்கூடிய போராட்டங்கள் 342 கள போராட்டங்கள் செஞ்சிருக்கோம். அப்படி தாவேக்கா எடுத்து சொல்லுங்க, நீங்க கட்சி தொடங்கி 2 வருஷம் ஆயிடுச்சு, நீங்க கடந்த ஓராண்டுல எத்தனை போராட்டம் பண்ணிருப்பீங்க, எத்தனை மக்கள் நல பிரச்சனைக்காக பேசியிருப்பீங்க, எத்தனை மக்களுடைய சிக்கல்களுக்கு கூட நின்று சகோதரர் விஜய் அவர்களுடைய கருத்து வெளியே வந்திருக்கும் அப்படிங்கிறது கேள்வியா இருக்கு. இன்னுமே நம்ம எல்லாருக்கும் தெரியும், திருப்பரங்குன்றம் அப்படிங்கிற அந்த மலை குறித்த 2 சமூகத்துக்கு இடையான ஒரு சிக்கலை வந்து எல்லா அரசியல் கட்சிகளும் வந்து அவங்களுடைய நிலைப்பாட்டை எடுத்து முன்னுக்கு வச்சுட்டாங்க. ஆனால் விஜய் அவர்களுடைய நிலைப்பாடு என்னன்னு இன்னைக்கு வரைக்குமே நமக்கு தெரியாது. அப்படி ஒரு இம்பேலன்ஸ்டா, ஒரு தெளிவற்ற புரிதலற்ற பார்வையில சகோதரர் விஜய் இருக்கிறாரு. சீமானவர்களோட நிலைப்பாடு என்ன சார், என்ன மேடம் இருக்கு? நீங்க அப்ப பாக்கலன்னு நினைக்கிறேன். நீங்க சீமான் அவர்கள் என்ன வச்சாங்க அப்படிங்கறத பார்க்காம தான் வந்து எங்கிட்ட கேள்வி கேக்குறீங்களா? என்னன்னா தொடர்ந்து வந்து எலெக்ஷன் வந்து எங்களுக்கு பயிற்சின்னே வந்துகிட்டு இருக்கு, இன்னைக்கு வந்து தேர்ச்சி பெற போறான்ற மாதிரி மக்கள் கேக்குறாங்கல்ல, அதனால கேக்குறேன். அதாவது அதுதான் நான் சொல்லிட்டேன், ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். எல்லா சிக்கல்களுக்கும் மக்கள் நல பிரச்சனைகளுக்கும் ஓராண்டுலயே நாங்க 342 பிரச்சனைகளுக்கு களத்துல இருந்திருக்கேன். இந்த ஓராண்டுல தான் சீமான் அவர்கள் 5000 மணி நேரம் பேசியிருக்கிறாரு. யாருக்காக? கட்சிக்காரங்களுக்காக இல்ல, மக்களுக்காக பேசியிருக்கிறாரு. நீங்க முயற்சி பயிற்சி அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா நாங்க எங்களை ஊக்கப்படுத்திக்கிறதுக்காக சொல்றோம். இதுக்கப்புறம் மக்கள் தேர்வு பண்றதும் தேர்வு பண்ணாததும் தீர்மானிக்கிறதும் அவங்க கையில இருக்கு, அவர்கள்கிட்ட நம்ம ஒப்படைச்சிட்டோம். ஆனா களத்துல நிக்கிறோம்ல, சும்மா பஞ்ச் டயலாக் சொல்லிட்டு நான் பயப்பட மாட்டேன் யாருக்கும், எந்த அச்சுறுத்தல் களத்துல நிக்கிறேன்னு சொல்றீங்க, அது ஒரு இயக்கமா நிக்கலாம்ல, ஏன் தேர்தல் அரசியல்ல நிக்கணும்ன்ற அந்த கேள்வி வரும்ல. மக்களுக்காக நின்னா நீங்க இயக்கமா கூட நிக்கலாம், ஒரு அமைப்பா நிக்கலாம். அரசியல் அதிகாரம் ஒன்றே எல்லாத்துக்குமான தீர்வுங்கிறாரு அண்ணல் அம்பேத்கருங்க. அரசியல் தான் எல்லாவற்றிற்கும் தீர்வு காண முடியும், அதிகாரம் ஒன்றுதான் தீர்வு காண முடியும்ங்கிற புரிதலோட தான் நாம் தமிழர் கட்சி அரசியல் களத்துல நிக்குது. நாங்க அந்த வெற்றி பெறதுக்கு அந்த செயல்பாடுகள் என்னவா இருக்குன்றத நீங்க சொல்லுங்க, என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. ஒரு அரசியல் கட்சினா என்ன பண்ணணும், உங்க டெஃபினிஷன் என்னன்னு சொல்லுங்க. இல்ல மேடம், 15 வருஷமா நீங்க 16 வருஷமா களத்துல இருக்காங்க நாம் தமிழர் கட்சி, இன்னைக்கு வரைக்கும் ஒரு எம்எல்ஏ கூட வெற்றி பெறலன்ற விமர்சனம் மக்கள் தான் சொல்றாங்க. எம்எல்ஏ வெற்றி பெறணும், எம்எல்ஏ எப்படி பெறணும்? மக்கள்கிட்ட போய் வாக்கு கேட்கலுங்க. கரெக்டான விஷயத்துல நீங்க அரசியல் பண்ணா கண்டிப்பா ஜெயிக்க வைப்பாங்கல்ல. எது கரெக்டான விஷயம்? ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிமுக திமுக ரெண்டுக்குமே சிம்மசப்பனமா இருக்கிறது தாவேக்கான்ற மாதிரி மக்கள் ஒத்துக்கிட்டாங்கல்ல, அதுக்காக கேட்கறாங்க. இல்ல, நீங்க கேள்வியை கேக்குறீங்க, நான் ஒரு கேள்வி கேட்டா உங்ககிட்ட பதில் இல்ல, நான் சொல்றதையும் அக்செப்ட் பண்ண மாட்டீங்க அப்படின்னா இது இந்த குதிரைக்கு கடிவாளம் கட்டுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிற போக்கு. நீங்க வந்து ஒரு டெஃபினேஷன் வைக்கிறீங்க, நாம் தமிழர் கட்சி வெற்றியே பெறல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. வெற்றி பெறணும் அப்படின்னா நீங்க இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்றீங்க, அது என்ன அப்படின்னு கேக்குறேன், உங்களுக்கு சொல்ல தெரியல. இல்ல மேடம், மக்கள் வந்து இன்னும் உங்களை ஏத்துக்கலையே, ஏத்துக்கிறதுக்கு நீங்க என்ன செய்யணும்ன்றதை நான் உங்ககிட்ட கேட்கிறேன். அதாவது மக்கள் ஏத்துக்கலன்னு உங்ககிட்ட சொன்னாங்களா? 8.22 விழுக்காடு மக்கள் யாரு? அவங்க உகாண்டால இருக்காங்களா இல்ல ருவாண்டால இருக்காங்களா? 8.22 விழுக்காடு நாம் தமிழர் கட்சிக்கு போட்ட வாக்குகள் தானே. 36 லட்சம் மக்கள் எங்களுக்கு தானே வாக்கு செலுத்திருக்காங்க. அப்புறம் எப்படி நீங்க மக்கள் அங்கீகரிக்கலன்னு சொல்லுவீங்க? இல்ல மேடம், இப்ப 8 புள்ளி இருக்கு. எங்க 36 லட்சம் மக்களை நீங்க கொச்சப்படுத்துறீங்களா? நான் சொல்ல வரல, நான் யாரையுமே கொச்சப்படுத்தல. ஏன் எம்எல்ஏ இன்னைக்கு வரைக்கும் ஒரு எம்எல்ஏ கூட வரலன்றதான் என் கேள்வி. எப்படி எம்எல்ஏ பெற முடியும் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. கேக்குற கேள்வியா சகோதரர்கிட்ட, ஒரு எம்எல்ஏ எப்படி, எம்எல்ஏங்கிறது வாங்கக்கூடிய பதவியா?
இல்ல கண்டிப்பா வெற்றி பெறக்கூடிய போதே மக்கள் வந்து ஓட்டு போடணும்ன்றீங்க, மக்களுக்காக நிக்கிறேன்றீங்க. 16 வருஷமா என்ன பண்றீங்கன்னா கடைசி வரைக்கும் தோல்வியாவே போயிட்டு இருக்கு. வெற்றி பெறக்கூடிய இடத்துல நீங்க எப்போ வருவீங்கன்றதான் என் கேள்வி. அதாவது சகோதரர், எல்லாருமே வெற்றிக்காக தான் களத்துல நின்று பயணிக்கிறாங்க. ஆனா எல்லாருமே சமரசம் அடைஞ்சு ஒரு களத்துல நின்று அவங்க வெற்றியை வாங்கிக்கிறாங்க. இது உண்மையான வெற்றி அப்படிங்கறத நாங்க வரையறையே படுத்தல. நீங்க இங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையும் எடுத்துக்கோங்க. இங்க இருக்கக்கூடிய திமுகவோ அதிமுகவோ இல்ல கூட்டணி கட்சிகளோ, இப்படி எந்த கட்சிகளை எடுத்தாலும் இன்னைக்கு ஒரு தொகுதியில நீங்க 30 கோடி இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கோடி இந்த கான்ஸ்டிடியூன்சி தீர்மானமா உங்களுக்கு கிடைக்குங்க அப்படிங்கிற ஒரு பேரப்போக்கு தான் இன்னைக்கு இருக்கு. அப்படியாக அரசியலுடைய அமைப்பே மாறி இருக்கு. இன்னைக்கு எலக்டோரல் சிஸ்டம் ஃப்ரீ அண்ட் ஃபேர் அண்ட் எலெக்ஷன் கண்டக்ட் பண்றாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்னுக்கு வச்சு பாத்தீங்க அப்படின்னா அது ஃப்ரீயாவும் ஃபேராவும் நடக்கல அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இங்க முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டா இருக்கு. ஏதாவது ஒரு தொகுதியில சொல்லுங்க, அதிமுகவோ திமுகவோ இல்ல அதனுடைய கூட்டணி கட்சிகளோ காசு கொடுக்காம வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை இந்த கடந்த 10-20 ஆண்டுகள்ல இருக்கா அப்படிங்கிற ஒரு உண்மையை நீங்க வந்து டயக்னாஸ் பண்ணணும். இல்ல நீங்க இந்த கேள்வி இல்ல நீங்க இந்த கேள்வி கேட்டீங்களா, கரெக்டான கேள்வி தான். ஒரு பத்திரிகையாளர் ஊடகவியலாளர் திரு சவுக்கு சங்கர் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. என்ன சொன்னாங்கன்னா, எங்கெங்கெல்லாம் நாம் தமிழர் கட்சியில ஒரு இஸ்லாமியர்கள் வந்து போட்டிடுறாங்களோ அங்கெல்லாம் வந்து அதிமுக வந்து பணம் வாங்கிட்டு தான் வந்து போட்டிடுறாங்க. குறிப்பா இஸ்லாமியர்கள் அங்க வேட்பாளர் இருக்கிற தொகுதியில வந்து பணம் வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி பகிரங்கமா குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. ஏங்க அவர் வைக்கிறதுக்கெல்லாம் நாங்க என்னங்க பதில் சொல்ல முடியும்? ஏதாவது ஒரு ஆதாரத்துக்கு கொடுங்க. எனக்கு புரியல. எந்த கட்சியும் செய்யாத ஒரு சீர்திருத்தத்தை நாம் தமிழர் கட்சி அதிகாரம் வருவதற்கு முன்பே செஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நீ சிறுபான்மைன்னு பார்க்காத, இது என் தமிழ் தேசிய இனத்தின் பெரும்பான்மை மக்கள்னு எங்களுக்கு ஒரு நிமிர்வை கொடுத்திருக்கு நாம் தமிழர் கட்சி. அது மட்டும் இல்லாம எந்த கட்சியும் கொடுக்க தவறிய அந்த பிரதிநிதித்துவத்தை வாய்ப்புகளை 15-10 இடங்கள்ல இது வரைக்கும் கொடுத்து வருது. சட்டமன்ற தேர்தல்கள்ல, நாடாளுமன்ற தேர்தல்ல கடந்த முறை 4 இடங்கள்ல இஸ்லாமியர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கு. எந்த கட்சி, திமுக 75 ஆண்டு கால வரலாற்றை கொண்டிருக்க திமுகவோ இல்ல 50 ஆண்டு காலம் ஆண்ட அதிமுகவோ, இப்படி எந்த கட்சி வந்து இஸ்லாமியர்களுக்கான முக்கியத்துவத்தை கட்சியில கொடுத்திருக்குன்னு சொல்லுங்க. நாம் தமிழர் கட்சியில நிர்வாகத்திலேயே நீங்க அத்தனை இஸ்லாமியர்களை பார்க்கலாம். எங்கள் மாமன் ஹுமாயூன் கபீர் அவர்களாக இருக்கட்டும், தம்பி அபூபக்கர் அவர்களாக இருக்கட்டும், இல்ல இன்னைக்கு வந்து தம்பி ஹுசேன் அவர்களா இருக்கட்டும், உங்களுக்கு தெரியும் தாரிகா சல்மான் அவர்களா இருக்கட்டும், மச்சி நீங்க நிறைய இங்க ரெப்ரசன்டேஷனை பார்க்க முடியும். இங்க பாலிசி மேக்கிங்லயும் நாங்கெல்லாம் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம். இப்படி பல இடங்கள்ல இஸ்லாமியர்களுடைய பிரதிநிதித்துவத்தை அவங்களுக்கு கொடுக்கணும், இது நம்ம கடமைன்னு செஞ்சுட்டு வர கட்சியை போற போக்குல உதாசீனப்படுத்துவீங்க அப்படின்னா நாங்க அதை வந்து சும்மா எடுத்து. நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் வந்து RSS கொள்கையை ஏத்துக்கிறாங்களா? என்னங்க இது என்னங்க கேள்வி இது? இல்ல எதனுடைய கேள்வி? திரு சீமான் அவர்கள், அதுக்குதான் கேக்குறேன். திரு சீமான் அவர்கள் சமீபத்துல ஒரு RSS அந்த மீட்டிங்ல போய் பங்கேற்று இருந்தாரு. இஸ்லாமியர்கள் நாம் தமிழர் கட்சியில இருக்கிறவங்க RSS கொள்கையை ஏத்துக்கிறீங்களா? அதாவது விஜில் அப்படிங்கிற ஒரு அமைப்பு முதல்ல RSS மேடை அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஓகே, போயிட்டோம், சரி பரவாயில்ல, அதை எல்லாரும் RSS மேடைன்னு கிளைம் பண்றாங்க. பட் அந்த விஜில் என்கின்ற அமைப்பினுடைய அந்த மேடையில பாரதியை புகழ்வதற்காக இல்ல வெவ்வேறு சப்ஜெக்ட்ல பேசுவதற்காக முந்தைய காலத்துல பலரும் போயிருக்கிறாங்க. திராவிட கட்சியை சார்ந்த ஐயா வந்து போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்படுறோம். அப்புறம் ஹிந்து ராம் அவர்கள் போயிருக்கிறாரு அப்படிங்கிறது நம்ம கேள்விப்படுறோம். இதை போன்ற திராவிட கட்சியை சார்ந்தவர்களே அந்த மேடைக்கெல்லாம் ஏறி போயிருக்கும் போது நாம் தமிழர் கட்சி போனா அவங்களுக்கு சங்கின்னு முத்திர குத்துவோம், அவங்க RSS கொள்கையை ஏற்றவர்கள் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா இது வந்து ஒரு என்ன மனநிலை அப்படிங்கறத நம்ம வந்து ஆராய வேண்டிய அவசியமா இருக்கு. அப்ப வந்து பிராமண கடை இஸ்லாமியர்கள் RSS-ஐ வந்து ஏற்கிறோம் இல்ல ஏற்கிறீங்களா அப்படிங்கிற கேள்வி எங்க இருந்து உருவாகுதுங்கிறத நான் புரிஞ்சுக்கிறதுக்காண்டி கேட்கிறேன். எங்க இருந்து வருது? ஒருவேளை பாரதியை புகழ்ந்ததுனாலேயே பாரதியினுடைய அவர் செய்த அவருடைய செயல்பாடுகள், அவருடைய வரலாறு, அவருடைய பங்களிப்பு இந்த சமூகத்துக்கு, அதையெல்லாம் நம்ம மேற்கோளிட்டு அவருக்கான பாராட்டை கொடுத்தோம் அப்படின்னாலே நீங்க வந்து சங்கிமுத்திரை குத்துவீங்களா? சின்ன சின்ன பிள்ளைகள் இன்னைக்கும் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல பாரதியாரனுடைய உடைய போட்டுட்டு போறாங்களே, அதுல எத்தனை இஸ்லாமிய பெற்றோர்கள் வந்து தங்களுடைய பிள்ளைகளுக்கு பாரதியினுடைய வேடத்தை போட்டு போறாங்க. இப்ப அவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? சங்கிமுத்திரை குத்துவீங்களா? இங்க அப்போ ஒரு கட்டமைப்பு இருக்கு. பாரதி அப்படின்னா அவர் பார்ப்பான் அப்படின்னு மண்டையில இருக்கு. பாரதியை புகழ்ந்து பேசினோம் அப்படின்னா அது சங்கித்தனம்னு சொல்றது எவ்வளவு பெரிய ஒரு பிரிவினை அப்படின்னு நான் பாக்குறேன். பாரதியார் அவர்கள் வந்து புகழ் பாடணும்னு அவசியம் இல்லை. RSS வந்து ஒரு காலத்துல சீமான் அவர்கள் கடுமையை எதிர்த்தவர் தான். அதான் அதே இடத்துல போயிட்டு புகழ்ந்தும் செய்யறாரு. அதுக்காக தான் நான் அந்த கேள்வி கேட்டேன். பாரதி எல்லாம் நாங்க எங்கேயுமே சாடலைங்க. நான் பாரதியை சாடலன்னு சொல்ல RSS சாடினாருன்னு நான் சொல்றேன்.
நாங்க அந்த இடத்துல போய் ஆர்எஸ்எஸ் கொண்டாடணுமா? அந்த இடத்துல போய் தான் புகழ் போடணும்னு அவசியம் இருக்கான்னு கேட்குறேன். அதாவது நீங்க ஒரு வரையறை வச்சுக்கிட்டீங்க, நாங்க இங்கதான் போகணும், நாங்க இங்க போக கூடாது, இங்க போய் தான் பாரதிய பாடணும், இங்க போய் பாரதிய பாடக்கூடாது அப்படி நீங்க உங்களுக்குள்ள ஒரு வரையறை வச்சுக்கிறீங்க. கம் அவுட் ஆஃப் தட் சர்க்கிள் அப்படின்னு நான் சொல்றேன். நீங்க உங்களுடைய பார்வையை கொஞ்சம் விசாலப்படுத்துங்க அப்படின்னு நான் சொல்றேன். நம்ம பாரதியை எங்க வேணாலும் போய் புகழலாம், அதற்கு எந்த இடையூறும் இல்லை அப்படிங்கறது நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நாம் தமிழர் கட்சி சார்பிலேயே ஒரு பெரிய பொதுக்கூட்டம் வச்சு நடத்தி இருக்கிறோம். பாரதியினுடைய புகழ கடந்த ஆண்டு பாடி இருக்கிறோம். அது நம்ம பாரிஸ் கிட்ட ஒரு தொகுதியில நம்ம பண்ணோம். அதனால இங்கதான் பண்ணணுமா அங்கதான் பண்ணணுமான்னு ஒரு வரையறையை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாதீங்க அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. அதே மாதிரி அதனால நாங்க இஸ்லாமியர்கள் RSS ஏற்பாங்களா ஒரு அபத்தமான கேள்வி. அது ஒரு இம்மெச்சூர்டான கேள்வி. அது உங்களுடைய என்ன சொல்றது முதிர்ச்சியற்ற பார்வையை தான் நமக்கு இங்க பறைசாட்டுது. இங்க நீங்க களத்துல இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளையும் பாருங்க. இங்க ரைட் விங்ஸை பாருங்க, இங்க லெஃப்ட் விங்கை பாருங்க, சென்ட்ரிக்கா இருக்கிறவங்க எல்லாம் பாருங்க. ஆனா இந்த இடதுசாரி அமைப்புகள் கூட பல இடங்கள்ல வலதுசாரிகளோட சமரசம் அடைந்து அவங்களுடைய அரசியல் காலத்துல இருந்திருக்கிறாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஐயா அண்ணா அவர்கள், அறிஞர் அண்ணா அவர்களே ஜனசங்கத்தோட கூட்டணி வைத்தவராகத்தான் இருக்கிறாரு. பெரியார ஏற்காத திராவிடர் கழகமே ஐயா ராஜாஜி அவர்களோட பெரிய நெருக்கம் கொண்டவராகத்தான் இருக்கிறாரு. ஐயா ராஜாஜி அவர்களுக்கு பெரியார் பட்டம் சூட்டியதே ஐயா ஈவேரா அவர்களாகத்தான் இருக்கிறாங்க. அப்ப அவங்க எல்லாருமே ஒரு பேக் எண்ட் டீலிங்ல இல்லைன்னா அவங்களுக்கு பின்வாசல்ல ஒரு ரெட் கார்பெட் வச்சு அவங்களோட உறவு கொண்டாடிட்டு இருந்தாங்களே தவிர்த்து வெளிப்படையாக பொதுவாக மக்கள் கிட்ட இருந்த இயற்கையாக தமிழர்கள் கிட்ட இருந்த இந்த ஆரிய வெறுப்பை பயன்படுத்தி ஆட்சிக்கு வரணுங்கிறதுக்காண்டி பல சூழ்ச்சமகங்களை செஞ்சிருக்காங்கிறது தான் நாம இதுல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கு. நீங்க பொதுவாகவே மக்களுக்கு ஆரிய எதிர்ப்பு இருக்கு, தமிழர்களுக்கு இயற்கையிலேயே நம்மளோட ரத்தத்துல இருக்கு ஆரிய எதிர்ப்பு அப்படிங்கிறது. இப்ப இதை பயன்படுத்தி இவர்கள் தொடர்ச்சியாக ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி அவங்க மேல தொடர்ச்சியாக வெறுப்பு கக்குறாங்க, உமிழ்றாங்க. அப்ப திராவிடர் கழகம் என்ன சொல்லுது? பெரிய பார்ப்பனர்கள் அல்லாத ஒரு இயக்கம் அப்படின்னு சொன்னவங்களே அப்படி உருவாகின திராவிடர் கழகம் பிறகு இன்னைக்கு திராவிட முன்னேற்றம் கழகம் என்ன பண்ணுது அப்படின்னா ஐயா மைத்ரேயன் போன்ற பார்ப்பனர்களை கட்சிக்குள்ள வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி ஐயா SV சேகர் அவர்களுக்கு பாராட்டு விழா திமுகவுடைய மேடையில நடக்குது. அவங்களுடைய அப்பாவுடைய பேரை ஒரு தெருவுக்கு வைக்கிறாங்க. இப்ப இந்த டெபினிஷன் இந்த புரிதல் உங்களுக்கு எங்க இருந்து வருது? பார்ப்பனர்களுக்கு எதிரானவர்கள் அல்லன்னு உங்களுக்கு எப்படி புரியுது? இல்ல மேடம், இவர் பார்ப்பனருக்கு ஒரு காலத்துல எதிரான பேசினவர் தான் திரு சீமான் அவர்கள். அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் பார்ப்பனர்களுக்கு எதிராக பேச அவங்க டைரக்டா சொல்லிட்டு தான் இருக்காங்க மேடம். சரி, ஆனா திடீர்னு பார்ப்பன கடப்பாறை எடுத்து திராவிடத்தை ஒழிப்புன்னு சொல்றதெல்லாம் மக்கள் பாத்துக்கிட்டு தான். இன்னைக்கு திமுகவே ஓகே ஆயிடுச்சு. புதிதாக வர நாம் தமிழர் கட்சி நேர்மையா இருக்கிறது உங்களுக்கு சிக்கலா இருக்கு. இல்ல, அவங்க கொள்கையில ஒரே மாதிரி தான் இருக்காங்க. திமுக இவங்கதான் கொள்கையில மாத்தி இருக்கிறதா பல பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது என்ன கொள்கை திமுக? ஆனா நீங்க கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் ஒவ்வொரு மணி நேரம் பேசலாம். அந்த மாதிரி தான் நீங்க எல்லாமே ஓப்பன் அண்ட் கொஸ்டினா வைக்கிறீங்க. பட் எல்லாமே ஹாஃப் பேக்டா நம்ம போய் மக்களுக்கும் கடத்த முடியாது. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் மேம்போக்கா இருக்கக்கூடிய கேள்விகள். இந்த கேள்விகள்லாம் உருவாக்கப்பட்டது. இது எதுவுமே புரிதலின் அடிப்படையில் வரக்கூடிய கேள்விகளே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவர்கள் பாஜகவை எதிர்க்கிறோம்னு சொல்லிதான் இன்னைக்கு ஆட்சியில் உட்கார்ந்துருக்காங்க. 2021 வெற்றி பெற்ற காரணம் என்ன? பாஜக என்கின்ற பாசிச கட்சி, மத பிளவுவாத கட்சி இந்த மண்ணில் வேறுவிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் வெற்றி பெற்ற உடனேயே பாஜகவை சார்ந்த மத்திய அமைச்சர்களை இந்த தமிழ்நாட்டுக்கு கூட்டிட்டு வந்தது யாரு? இதே திமுக தான். கேலோ இந்தியான்னு தமிழ்ல பேர் வைக்காம ஹிந்தியில பேர் வச்சு, கேலோன்னு என்னது? விளையாடுன்னு அர்த்தம். கேலோ இந்தியா அப்படின்னு செஸ் ஒலிம்பியாடுன்னு எல்லாவற்றிற்கும் அங்கேருந்து ஒன்றிய அமைச்சர்களை பாஜக கூட்டிட்டு அவர்களுக்கு செவ்வணக்கம் செலுத்தியது, அவங்களுக்கு சிறந்த மரியாதையை கொடுத்தது யாருன்னா இதே திராவிட முன்னேற்ற கழகம் தான். ராஜ்நாத் சிங் அவர்களை ஐயா கருணாநிதி அவர்களுடைய நாணயத்தை வெளியிடுவதற்கோ இல்ல ஐயா கருணாநிதி அவர்களுடைய சிலையை திறந்து வைப்பதற்கோ எதுக்கு ஒரு ஒன்றிய அமைச்சர் கூப்பிடணும்? நீங்க தான் பாஜக எதிர்ப்பாளர்களாச்சு, அவங்க தான் மத பிளவுவாத அரசியல்வாதிகளாச்சு. ஏன் இங்க பெரியோர்களே இல்லையா, சான்றோர் பெருமக்களே இல்லையா உங்களுடைய சிலைகளையும் உங்களுடைய நாணயங்களையும் வெளியிடுறதுக்குங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல? அப்ப நீங்க உங்களுடைய புரிதலே நான் தப்புன்னு பிழைன்னு நான் சொல்றேன். இப்ப திமுக கொள்கையில சரியா இருக்கு, கொள்கை வேடமிடுது, கொள்கை நாடகமிடுது. கொள்கைன்னு சொல்லிட்டு திராவிட கொள்கைன்னு சொல்லிட்டு எந்த கொள்கையும் அவங்க இன்னைக்கு வரைக்கும் நிலைநாட்டுல. அவங்க சொல்ற சமூக நீதியோ, அவங்க சொல்ற பெண்ணியமோ, அவங்க சொல்லக்கூடிய சமூக சம வாய்ப்போ எதை ஒன்னையுமே அவங்க இங்க நிலைநாட்டல. அதான் சீமான் வழியும் அதே தான் சொல்றாங்க. கொள்கையில ஒரு பிடிப்பாவே இல்லை, வெறும் தமிழ்
தேசியம்ன்ற பேசிட்டு பல நாடகத்தை தான் காட்டிக்கிட்டு இருக்காருன்ற மாதிரி திமுகவினரும் விமர்சிக்கிறாங்க. அதாவது அவங்க விமர்சிக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட இருப்புக்கு அச்சுறுத்தல் நான் பாக்குறேன். ஆனால் நாம் தமிழர் கட்சி இன்னும் அதிகாரத்துக்கே வரல. அதிகாரத்துக்கு வராத கட்சியை பார்த்து அவங்க விமர்சிக்கிறாங்க அப்படின்னா தமிழ் தேசியத்தினுடைய வளர்ச்சி முயற்சி அவர்களுடைய கண்ணை உறுத்துது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். எந்த இடத்துல நாங்க பிணங்கி இருக்கிறோம்னு ஒரு சாட்சியை சொல்லுங்க, நான் அதற்கு எதிர்கருத்து சொல்றேன். நாம் தமிழர் கட்சி இது சொல்லுச்சுங்க அன்னைக்கு, இன்னைக்கு இப்படி செய்துங்க அப்படின்னு நீங்க சொல்லுங்க, நான் அதுக்கு பதில் சொல்றேன். எல்லாமே அவதூறுகள். எல்லாத்துலயுமே வந்து நீங்க ஒரு 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 ஃபால்ஸ் நரேஷன் தான் இங்க செட் பண்றீங்கன்னு நான் சொல்றேன். எல்லாத்துக்குமே அதற்கு வந்து காரணங்கள் இருக்கு. இங்க எல்லாத்துக்குமே அதற்கான விளக்கங்கள் நம்ம கிட்ட இருக்கு. சொல்றோம் அப்படின்னு சொல்றோம். ஏதாவது ஒரு அக்யூசேஷன் வைங்க. அந்த மாதிரி நாங்க என்ன நாடகம் ஆடுறோம் சொல்லுங்க. அன்னைக்கு என்ன சொன்னோம்? அறமும் அரசியலும் தான் தமிழ் தேசியம் சொன்னோம். இன்னைக்கும் அதே நிலைப்பாட்டுல தான் நாம் தமிழர் கட்சி இருக்கு. யார் கூடயும் கூட்டணி இல்லைன்னு சொன்னோம். இன்னைக்கும் அதே நிலைப்பாட்டுல தான் இருக்கும். என்னைக்குமே வந்து இங்க இருக்கக்கூடிய எல்லாருடைய ஜனநாயகத்தையும் காத்து நாம் தமிழர் கட்சி எத்தனை முறை பேசியிருக்குன்னு தெரியுமா? இங்க ஐயா ஸ்டாலின் அவர்களை பத்தி பக்கத்துல கர்நாடகால வந்து இறந்துட்டாருன்னு சொல்லி மாலையெல்லாம் போட்டு அவரை வந்து ஊர்ல வந்து ஊர்வலம் எடுத்துட்டு போற மாதிரி அந்த படத்தை வச்சு எடுத்துட்டு போகும்போது இங்க யாருமே கண்டிக்கல. ஆனால் கண்டிச்சது எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் தான் சீமான் அவர்கள். ஜனநாயகத்தின் வழியாக இங்க இருக்கக்கூடிய, அதாவது முதல்ல இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமை, முதல்ல எங்க ஆட்கள், அதற்கப்புறம் தான் இந்த நாடு, இந்த ஒன்றியம் அப்படிங்கிற பார்வையில எல்லா இஷ்யூக்களையும் நாங்க அட்ரஸ் பண்ணியிருக்கோம். எல்லா இஷ்யூஸும் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கூட. இன்னும் சொல்ல போனால் எங்களுடைய இனத்தின் துரோகி என்று சொல்லக்கூடிய காங்கிரஸ் இன்னைக்கு முகமாக இருக்கக்கூடிய சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள், அவருக்கே ஒரு சிக்கல்னாலும் நாங்க குரல் கொடுத்திருக்கிறோம். ஜனநாயக ரீதியில அவருக்கான ஒரு வாய்ஸா நாங்க இருந்திருக்கிறோம். அவரை வந்து இம்பீச் பண்ணாங்க, ஐ திங்க் நாடாளுமன்றத்துல, பார்லிமெண்ட்ல. அப்ப அவருக்காக பேசியிருக்கிறது நாம் தமிழர் கட்சி. எல்லா இடங்கள்லயும் நாங்க ஜனநாயக ரீதியாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் பேசும்போது ஏதாவது ஒரு புள்ளி எடுத்து வைங்க. இந்த மாதிரி நீங்க அன்னைக்கு ஒரு நிலைப்பாடு, இன்னைக்கு ஒரு நிலைப்பாடுல இருக்கீங்க அப்படின்னு ஏதாவது சாலிடா சொல்லுங்க, நம்ம அதற்கு பதில் சொல்லலாம். நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி.